உங்கள் கனவு இல்லத்தை வசந்த மாளிகையைப் போல் கலை நயத்துடனும் உறுதியுடனும் கட்டுவதற்கு உதயலட்சுமி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உறுதியுடன் தரமான கட்டிடங்களை குடியிருக்கும் கோயில் போல் உருவாக்கி கொடுத்த கைராசியான கட்டுமான பொறியாளர் சக்திவேல் அவர்களை தொடர்பு கொள்ள 9884290359. இந்த கோரிக்கைக்கு ஆதரவு உண்டு இல்லையா? திருவண்ணாமலை ரயில் நிலையத்தை முனையமாக்க ஏபிஜிபி கையெழுத்து இயக்கம். திருவண்ணாமலை செட்டி தெருவில் உள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி திருமண மண்டபத்தில் ஏபிஜிபி அகில பாரத நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கம் திருவண்ணாமலை கிளையின் 36வது கிளை கூட்டம் ஸ்ரீ புஷ்பா ஜுவல்லர்ஸ் MP ரோஷன்லால் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக ஏபிஜிபி தென் பாரத அமைப்பு செயலாளர் MN சுந்தர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். திருவண்ணாமலை ரயில் நிலையத்தை ஒரு முனையமாக்க மாற்றுவதற்கு அடுத்த ஒரு மாதத்திற்குள் பல லட்சம் மக்களிடம் கருத்து கேட்டு அவர்களின் கையெழுத்து பெறும் மாபெரும் இயக்கம் நடத்தப்படும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. திருவண்ணாமலை ஏபிஜிபி கிளை ஒருங்கிணைப்பாளர் VK ஸ்ரீனிவாசன், இணை ஒருங்கிணைப்பாளர் N சம்பத், ஆலோசகர் வெங்கட ரமேஷ் பாபு, திருக்குறள் பாவலர் பா குப்பன், பிரபாகரன், மகளிரணி வித்யாஸ்ரீ, ரேவதி, காயத்ரி, அமிர்தலிங்கம், ரவிச்சந்திரன், ராமமூர்த்தி, நாராயணசாமி, பழனி உள்ளிட்ட திரளான ஏபிஜிபி உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். அகில பாரதிய கிராஹக் பஞ்சாயத்து என்று சொல்லக்கூடிய அகில பாரத நுகர்வோர் அமைப்பு ஏபிஜிபியின் சார்பாக கூட்டமானது திருவண்ணாமலையில் இன்று நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே இந்த திருவண்ணாமலை ரயில் நிலையத்தை ரயில்வே முனையமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்று அதற்காக இந்த வரக்கூடிய ஒரு மாத காலத்தில் மக்களுடைய கருத்தை தெரிவிக்கக்கூடிய வகையில ஒரு மாபெரும் கையெழுத்து இயக்கத்தை நடத்துவதற்காக தீர்மானமாகியுள்ளது. திருவண்ணாமலை ரயில் நிலையம் ஒரு ரயில் முனையமாக ஆகின்ற காரணத்தினாலே இந்த ஊருக்கு அதிகமான ரயில்கள் வந்து செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்கின்ற காரணத்தினாலும் பல்வேறு மாநிலத்தினுடைய மக்களும் கூட வருகின்ற காரணத்தினாலே இந்த ஊரினுடைய ஒரு வியாபாரமும் கூட பெருகுவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருப்பது என்பது சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயம். ஆகவே இதனுடைய ஒரு துவக்கமாகத்தான் நேற்றைய தினத்திலே ஆந்திராவில் இருக்கக்கூடிய நர்சாப்பூரில் இருந்து திருவண்ணாமலைக்கு ஒரு வாராந்திர சிறப்பு ரயிலானது இயக்கப்பட்டது. அது வாரந்தோறும் தொடர்ச்சியாக செயல்பட இருக்கின்றது. இந்த திருவண்ணாமலை ஒரு ரயில் முனையமாக ஏற்படுமானால் இன்னும் அதிகமான ரயில்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தூய்மையான தேங்காய் எண்ணெய், மணிலா எண்ணெய், நல்லெண்ணெய் வாங்க சிறந்த இடம் திருவண்ணாமலை அடுத்த சம்பந்தனூர் கிராமத்தில் உள்ள ருக்மணி ஆயில் மில். மிளகாய்த்தூள், அரிசி மாவு, மஞ்சள், கோதுமை, பருப்பு, இட்லி மாவு, புண்ணாக்கு அரைக்க சிறந்த இடம் ருக்மணி மாவு மில். சமையல் எண்ணெய் மற்றும் சமையல் மாவு அரைக்க மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும், கலப்படமற்ற தூய்மையான பொருட்களை அளிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் செயல்பட்டு வரும் ஓய்வு பெற்ற நெடுஞ்சாலைத்துறை ஊழியர் ஏழுமணி அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443349294.